கனடா டொரண்டோவில் கடந்த ஆண்டில் நகர ஊழியர்கள் மற்றும் வெளி விற்பனையாளர்களால் நடந்த பல மோசடி வழக்குகளை டொரண்டோ தலைமை கணக்காளர் கண்டறிந்தார். கடந்த ஆண்டு நகர சபைக்கு இதனால் 4.5 மில்லியன் யூரோ இழப்பு ஏற்பட்டுள்ளது. அதில் பெரும்பாலானவை மானிய திட்டத்துடன் தொடர்புடையவை என கணக்காளரின் அறிக்கை கூறுகிறது. இந்த ஆண்டுகளில் மொத்த இழப்புகள் 6.3 மில்லியன் டாலர்கள் என்ற போதிலும் விசாரணைகள் மூலம் குறிப்பிட்ட தொகை பணம் மீட்கப்பட்டுள்ளது. உதாரணமாக, ஒரு மோசடி வழக்கில் விற்பனையாளர் நகரத்திற்கு உண்மையான கொடுப்பனவை விட 1.1 மில்லியன் டாலர்கள் பெறுமதியான பில்லை வழங்கினார். கொடுப்பனவுகளை அதிகரிக்க ஒரு மூத்த மேலாளர் ஒப்பந்த விவரங்களை மாற்றினார். இதனையடுத்து இது தொடர்பில் போலீசாருக்கு முறைப்பாடு அளிக்கப்பட்டதோடு மோசடியில் ஈடுபட்ட நிறுவனம் 5 ஆண்டுகளுக்கு நகர ஒப்பந்தங்களில் இருந்து தடை செய்யப்பட்டது. மற்றொரு மோசடி வழக்கில் நகர நிதியளிக்கப்பட்ட குழுவில் உள்ள ஒரு தொழிலாளி அனுமதியின்றி பரிசு அட்டைகளுக்காக சுமார் 53,600 டாலர்களை செலவிட்டார். இந்த முழு தொகையும் பின்னர் திருப்பி செலுத்தப்பட்டது. இன்னொரு வழக்கில் ஒரு நகர ஊழியர் 2,300 டாலர் மதிப்புள்ள அஞ்சல் உரை பொதிகளை திருடி இருக்கலாம் என தெரிவிக்கப்படுகிறது. மற்றொரு வழக்கில் ஒரு நகர ஊழியர் 14,900 டாலர்கள் மதிப்புள்ள தவறான நன்மை கோரிக்கைகளை சமர்ப்பித்தார். ஆனால் பின்னர் அவர் பணத்தை செலுத்தியவுடன் தனது பதவியை துறந்தார்.